Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்தும் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்பதற்காக சாறை சாறையாக மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு துவங்கவிருக்கக்கூடிய சூழலில் அங்கு மாநாட்டு களம் என்னவாக இருக்கிறது? ஹாசினி வணக்கம். பாமக சார்பில் நடத்தக்கூடிய இந்த சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இன்னும் சற்று நேரத்திலே தொடங்க இருக்கின்றது. தற்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து இருபுறமும் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை இந்த இடத்தில் பார்க்க முடிகின்றது. ஏராளமான வாகனங்கள் மாநாட்டு திடலுக்கு உள்ளே வர முடியாமல் அணிவகுத்து அவர்கள் அந்த ஈசிஆர் நெடுஞ்சாலையிலேயே நிற்கக்கூடிய காட்சியை தான் இங்கு பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக காவலர்களும் இந்த போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. நீங்கள் தற்போது திரையிலே பார்க்கின்றீர்கள். மாநாட்டு திடலினுடைய அந்த ஒரு பகுதி கழுகு பார்வை காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக விழுப்புரம், கடலூர், அதே போல அருகில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து வாகனங்களிலே பலரும் அணிவகுத்து வருவதை பார்க்க முடிகின்றது. மஞ்சள் கொடிகளை ஏந்தியபடியும் பாமகவினுடைய அந்த கட்சி கொடியை கையில் ஏந்தியபடியும் வாகனங்களில் வருவதை பார்க்க முடிகின்றது. பல இளைஞர்கள் வாகனத்தினுடைய அந்த மேற்பகுதியிலே ஆபத்தான முறையில் அமர்ந்து கொண்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. மாநாட்டு திடலை பொறுத்தவரையிலே சுமார் 4 லட்சம் பேர் அமர்வதற்கான இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. ஆனால் 10 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கான அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் உரிமையை வென்றெடுப்பதற்கான மாநாடு என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கின்றார். இந்த மாநாட்டிலே பல்வேறு தலைவர்களும் பேச இருக்கிறார்கள். நாம் திரையிலே பார்க்கின்றோம். பல்வேறு இளைஞர்கள் இந்த உற்சாகம் மிகுதியிலே எழுந்து கத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். நெற்றியிலே பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளை கட்டிக்கொண்டும் டிஷர்ட் அந்த சிம்பிளோடு அணிந்து கொண்டும் பலரும் வந்திருப்பதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. Taste the Daily.